நாம் வாசித்தோம். இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் மீதியானர் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உலகத்தில், ஆண்டவர் இந்த வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஒன்றும் சரியாக செய்யவில்லை. அல்லேலூயா. அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். என் நிமித்தமாக நீங்கள் போங்க அப்படி சொல்லி அனுப்பினார். யாரும் சரியாக என்ன பண்ணல, செய்யவில்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அந்த திராட்சை தோட்டத்துக்காரன் ஓமை சொன்னது போல ஆண்டவர் அவரே வந்தார். சொந்த குமாரனை அவர்கள் கொல்லும்படியாய் வந்துட்டான்னு சொல்லி தோட்டத்துக்கு புறம்பாய் தள்ளி அடித்து அவரை சாகடித்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 6:8 ஏசாயா. பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான், உரைக்கிற கேட்டேன் நான். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணாலாம், நீ போப்பா, இந்த ஊழியத்தை செய்ப்பா, இந்த காரியத்தை செய்ப்பான்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். ஆனால் யாரும் உண்மையும் உத்தமமாக அவர் அனுப்புகிற வேலை யாரும் செய்யலை என்கிறதுனால கர்த்தர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. அவன் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், யாரை அனுப்புவேன் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டேன். கேட்ட உடனே சொல்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே நான் போகிறேன். அல்லேலூயா. என்னை அனுப்பும் ஆண்டவரே நான் போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை கர்த்தர் அனுப்பும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உன்னை அனுப்பும்படியாக, ஏதோ ஒரு காரியத்தை உன்னை செய்யும்படியாக அனுப்பும்படியாக கர்த்தர் உன்னை இந்த உளையான சேற்றிலிருந்து, உலகத்தின் காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து இங்கே கொண்டு வந்து ஆலயத்தில் அவர் சமூகத்தில் உன்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க வேண்டும். அல்லேலூயா. கிதியோன் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படி சொல்றாரு. அப்போ அந்த பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ததனாலே மீதியானர் கையிலே கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்திருந்தார். இப்பொழுது இவன் துணிச்சலாக கிதியோன் எழுந்து போரடித்ததனால கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படி சொல்றாரு. ஐயோ, கர்த்தர் என்னோடு இருந்தா, என் முற்பிதாக்கள் சொன்னாங்களே இந்த கர்த்தருடைய மகிமை குறித்து, ஏன் அது நடக்கல, நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் ஏன் இப்பொழுது நடக்கல அப்படி சொல்லி கேட்டபோது அவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புகிறேன், போ. அல்லேலூயா. நான் உன்னை அனுப்புகிறேன். இதுவரை நடத்தினவர்கள் நீ நடத்துவ, நீ செய்வ இந்த வேலை அப்படின்னு சொல்லி கர்த்தர் நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியா 2:32 வாசிங்க. 2:32 வாசிங்க. எரேமியா 2. ஒரு ஸ்திரீ ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி ஆடைகளை மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ண முடியாத நாட்கள் என்னை மறந்து விட்டார்கள். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 2வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. சங்கீதம் 14:2 வாசிங்க. தேவனை தேடுகிற உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து கொண்டோக்கிறார். கீழ்லோசனம், வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவன் ஆகிலும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் காரியமா யார் போவான் என்பதற்கான காரணம் என்ன அப்படி சொன்னா, இங்கே எரேமியாவில் சொல்லப்படுகிறது, எண்ணி முடியாத நாட்கள் என் ஜனங்கள் என்னை
மறந்து விட்டார்கள். முதல் காரியம், ஆண்டவரை மறந்து விட்டார்கள். தேவனை ஆண்டவர் என்னை தேடுகிறார்களான்னு சொல்லி பரத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். என்னை அப்பான்னு கூப்பிடுவாங்களா அப்படி சொல்லி கண்ணோக்கி பார்க்குறான். ஒருவனும் இல்லை, ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் இல்லை. அதனால தான் எண்ணி காரியமாய் யார் போவான் என்று சொல்லி கர்த்தர் புலம்புகிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் காரியமாய் யார் போவான் என்று ஒரு புலம்பலின் சத்தம் என் காதில் கேட்டது. ஏன்? அங்க அநேக பேர் இருந்திருப்பாங்க, அநேக ஜனங்கள் இருந்திருப்பாங்க, அநேகர்களுக்கு கேட்கவில்லை. ஆனால் இதை உருக்கமாக தேவனை அவன் சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டதனால, தேவ சத்தம் என்னதென்று சொல்லி அவன் நிதானித்ததனால அவனுக்கு மாத்திரம் இந்த சத்தம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. உடனே சொல்றான், கர்த்தாவே என்னை அனுப்பும், நான் போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அனுப்புகிறார் நம்மளை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஊழியம் செய்ய முடியாது நம்மளை அனுப்புகிறார். கிராமத்தில் இந்த ட்ராக்ஸ் கொடுக்க முடியாத கர்த்தர் நம்மளை அனுப்புகிறார். அநேகர்களுக்கு செபிக்க முடியாத கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், ஒரு நாள் நான் மருத்துவமனைக்கு கடந்து போன உடனே அவன் பெரிய கஞ்சா பழக்கத்தில் அதிகமான போதை ஆனதுனால அவன் தன்னை மறந்து மருத்துவமனையில் அட்மிஷனில் கோமா ஸ்டேஜில் கிடக்கிறான். இப்போ நான் போய்ட்டு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணதுக்கு நான் போகும்போது அவங்க என்னை கூப்பிட்டு, ஐயா கொஞ்சம் வாங்கலேன், என் சகோதரன் இப்படி கிடக்கிறான் அப்படி சொல்லி அவருடைய சகோதரி கூப்பிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி கூப்பிட்றாங்க, ஐயா ஒரே ஒரு கை குழந்தை தான் ஏன் இருக்குது, இப்படிப்பட்ட காரியத்தில் கோமா ஸ்டேஜில் போயிட்டாரு, மென்டல் ஆகிட்டாரு, ஒன்றும் பேச முடியல, ஐயா நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படி சொன்னார். உடனே அந்த தம்பிக்கு அதை நான் ஜெபம் பண்ண உடனே அவன் சொன்ன நம்பர் கொடுத்தேன், இந்த நம்பரில் அவனுடைய வாழ்க்கை மாறும், அவன் நிச்சயமாக மாறுவான் அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். நீங்கள் நல்லா ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணே. ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்கள் தம்பி அந்த பழக்கத்திலலாம் விட்டுட்டான்யா, நல்லா இருக்கிறான்யா, சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அனுப்புகிற நான் யாருக்கு ஜெபம் பண்ண போனேன்? என் விசுவாசிக்கு ஜெபம் பண்ண போனேன், என் விசுவாசியை பார்க்க போனேன், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது போனேன், அவள் ஜெபிக்க முடியாத போனேன். அங்கே கர்த்தர் என்னை கொண்டு பயன்படுத்துகிறார். ஒன்று மட்டும் இல்லை, அந்த இடத்துல அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் சவிதா ஹாஸ்பிட்டலில் என்னை கூட்டு ஜெபம் பண்ணினாங்க. அல்லேலூயா. ஆனால் 7 பேர் நம்பர் வாங்கலை, ஆனால் இவங்க மட்டும் நம்பர் வாங்கினாங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் வேதத்தில் 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சொல்கிறாரு, போட்டு ஆசாரியனிடத்தில் உன்னை காண்பின்னு சொன்னார். அவள் எல்லாரும் போகிற வழியில் அவர்கள் எல்லாம் சுகமானார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி கர்த்தருக்கு நன்றி சொன்னான். அன்னைக்கு ஜெபித்தது 7 பேராக இருக்கலாம், ஆனால் நன்றி சொன்னது, ஃபோன் பண்ணி சொல்கிறது ஒருத்தர் மட்டும் சொல்கிறாங்க, கர்த்தர் என் மகனை மாற்றினார், என் கணவனை மாற்றினார், என் சகோதரனை மாற்றினார் சொல்லி சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதை நம்மளை அனுப்புகிறார். ஏதோ ஒன்று மருத்துவமனைக்கு நான் போகிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கிறது, என்னை அந்த இடத்துல கொண்டு போகிறான்னு சொன்னால் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதே போல தான் இங்கே உட்கார்ந்துருக்கிற நீ ஒரு சின்ன ஒரு பாட்டு பண்ணால் கூட ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. வேதத்தை நீ வாசிக்கும் போது கர்த்தர் ஏதோ ஒன்று உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீ சேவைக்கு சாட்சி சொல்லும் போது கர்த்தர் உங்ககிட்ட இருந்த ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நம்மளை கர்த்தர் பயன்படுத்துவார். நம்மளை என்ன ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவர் என்னை அனுப்புங்க, நான் போகிறேன். நான் யாருக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணோம், என்னை அனுப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் பயங்கரமான அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எந்த காரியத்தை நம்மளை அனுப்புவாரோ நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரை எப்பொழுது போன ஆண்டவரை, எப்பொழுது போன ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எந்த இடத்துல உன்னை அனுப்புனாரோ அந்த இடத்துல உன்னுடைய பேர் புகழ்கள் விளங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கென்று நீ கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்தினா, கர்த்தருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தினா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் அதிகமாக செய்கிற தெய்வன் உன்னை அனுப்புவார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், லூக்கா 10:1 வாசிங்க, 1, 2, 3 வாசிங்க. பின்பு பட்டணங்களுக்கும் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் 12 சீஷர்களை மாத்திரம் தெரிந்து கொள்ளவில்லை,
அழைக்கவில்லை, மாறாக வேறு 70 பேரை கர்த்தர் நியமித்தார். அல்லேலூயா. இந்த 12 பேர் செய்கிற ஊழியத்தையும் இன்னும் இந்த 70 பேர் செஞ்சாங்கன்னா என்னுடைய வேலையை இன்னும் துரிதமாய் செய்வார்கள் என்று. ஆனால் இந்த 70 பேர் எவ்வளோ நாள் செஞ்சாங்கங்கிறது இந்த லிஸ்ட்டில் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த 11 பேர் செஞ்சாங்க அப்படிங்கிறதுல பெரிய மாற்றங்கள் வந்தது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த 3வது வசனம் சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, புறப்பட்டு போங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். 2வது வசனத்தை வாசிங்க. நோக்கி அறுப்பு மிகுதி, ஆட்கள கொஞ்சம், ஆகையார் எஜமா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் உள்ளே உட்காந்துருக்கிறவங்க காட்டியும் வெளியே இருக்கிறவங்க நிறைய பேர். அல்லேலூயா. உள்ளே நம்ம உட்காந்துருக்கிறதான இந்த பேரை காட்டிலும் வெளியே ஆலயத்துக்கு வராதவங்க, ஆலயத்துக்கு வேறு எந்த சபைக்கும் போகாத வெளியே இருக்கிறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் மட்டும் இந்த ஊழியத்தை நீங்கள் செஞ்சீங்க சொன்னால் அந்த 12 பேரில் நான் ஒருத்தன் சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த 70 பேரில் நான் ஒருத்தர் அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா. அல்லேலூயா. 1 வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா. ஈஸியாக ரொம்ப கஷ்டமா? ஒரு நாளைக்கு ஒன்று கேட்கல, இல்லை மாதத்துக்கு ஒன்று கேட்கல, 6 மாதத்துக்கு ஒன்று கேட்கல, அடுத்தது 1 வருஷத்துக்கு 365 நாட்களுக்கு ஒரே ஒரு ஆத்துமாவை உன்னால் ஆதாயம் பண்ண முடியலன்னா நீ கிறிஸ்துவ அழைத்திருக்கிற அழைப்பில் நீ ஓடுறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் உன்னை இதுவரை நடத்தினாரு, உன்னை போஷித்தாரு. நீ அவரிடத்தில் என்ன செய்தாய்? அவருக்காக என்ன செஞ்சாய்? அல்லேலூயா. நான் இன்னாருக்கு இத்தனை பேருக்கு நான் ஜெபிச்சேன் அப்படி சொல்லுங்களேன். நான் இத்தனை மணி நேரம், வருஷத்தில் இத்தனை மணி நேரம் நான் ஜெபிச்சேன் அப்படி சொல்லுங்க. இல்லை இது வருஷத்தில் இத்தனை முறை இந்த வேதாகமத்தை புரட்டி எடுத்துட்டேன் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வழியில் போகிறவங்களுக்கு ஒரு ஆபத்தை கண்டது, உடனே அந்த ஆபத்துலேருந்து விளக்க முடியாத நான் ஜெபம் பண்ணேன் கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன தெரியுமா? நான் உண்டு, என் வேலை உண்டு. அல்லேலூயா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்குறோம். அல்லேலூயா. உன்னை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாருன்னா நாம் செய்யவே இல்லை. உன்னை அனுப்புகிறது எதுக்கு? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தானே, ஆத்துமா மேலே பாரம் உள்ளவர்கள் தானே. உன்னை அதுக்கு தானே நான் அனுப்புனேன். நீ செய்கிறாயா? ஆண்டவர் நிதானித்து பாருங்களேன். ஆண்டவர் அதனால தான் ஆண்டவர் செய்கிறாரு. ஆண்டவர் கேட்குறார், என் காரியமாய் யார் போவான்? அவருடைய மனக்குமரலை நீங்கள் பாருங்கள். என் காரியமாய் யார் போவான் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அப்போது அந்த சத்தம் அங்கே இருக்கிற அநேகர்களுக்கு கேட்கலை, ஒரு மனிதனுக்கு கேட்கிறது. ஆண்டவரை என்னை அனுப்பவும் நான் போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த வேதம், இந்த சத்தியம் நம்மளிடத்தில் இடைப்படும்னு சொன்னால் நாம் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நாம் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக எத்தனையோ ஜெபக்குழுக்கள் இருக்குது. வாங்க ஒரு 3 பேர் கூடி ஜெபிக்கலாம். இன்னும் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய வருஷத்தினுடைய டார்கெட் என்ன தெரியுமா? நம்ம என்ன இந்த வருஷத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் அன்னைக்கு ஐயா ஜனவரி 1ஆம் தேதி நைட்டு மட்டும்தான் அந்த பிரதிஷ்டை எல்லாம். இப்போ இன்னான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்ப்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யாரை அனுப்புவேன்னு சொல்லும் போது, கர்த்தாவே என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடான ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போது நான் அதிகமாய் என்னை ஊழியத்துக்கு அழைத்தனுடைய
கன்ஃபார்ம் பண்ணதே இந்த வசனம் தான் என்னை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் திருவந்து கூடுன்னு பாஸ்டர் சொல்கிறாரு, என்ன அழைக்கணும், என்கிட்ட பேசினா தான் என்னால் முடியும் அப்படின்போது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசினது தான் எனக்கு தெரிந்தது. இல்லையா? அப்போது இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் எதுக்கு தெரியுமா? என் பார்வைக்கு அருமையாக இருக்கிற அப்படினால் நீங்கள் கனம் பெற்றீர்கள். அல்லேலூயா. அருமையாக இருக்கிற அப்படின்னா என் ஊழியத்தை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி, எனக்காக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேலையை நம்ம கையில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்காக நாம் எதையாக சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்பட்டோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த காரியங்கள் அவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு நீங்கள் வாசிங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:1 வாசிங்க. 1 சாமுவேல் 16:1 நோக்கி, இஸ்ரவேலிலே புறக்கணித்து சவுலுக்காக துக்கித்து கொண்டிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. நான் ஏற்கனவே கழுதையை தேடும்படியாக சவுலை அனுப்பினேன். அல்லேலூயா. அங்கே ஞானதிஷ்டிக்காரனாகிய சாமுவேலை பார்த்தார். சாமுவேல் கர்த்தர் தரிசனமாக அவருக்கு கொடுத்த, நாளைக்கு இந்த நேரத்தில் பெஞ்சமின் கோத்திரத்தான் ஒருவன் வருவான், அவனுக்கு இந்த தொடையை எடுத்து வை அப்படின்னு சொன்னார். அவனை நான் ராஜாவை ஆக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. என் பார்வைக்கு அவன் அருமையாக இருந்தான், அவன் தோற்றம் அருமையாக இருந்தது. அவனுடைய அந்த கோத்திரத்தில், அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே எல்லாரும் அவனுக்கு தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். ஆண்டவர் அவன் பலசாலி என்று சொல்லி நினைத்து அவனை ராஜாவாக ஆக்கினார். அல்லேலூயா. இப்பொழுது நான் அவனை புறக்கணித்து விட்டேன். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்த சவுலுக்காக எந்த மட்டும் புலம்பிக் கொண்டிருப்பாய். அநேக பிள்ளைகள் இதில் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க. அவர்களுக்காக இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவர்களை ரட்சிங்க ஆண்டவரை, மீண்டும் அவர்களை சபையில் கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, போனவங்களை என்ன பண்ணேன், நான் புறக்கணித்து விட்டேன். என்ன புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க போனவங்க, என்ன புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க. அவர்களுக்காக துக்கிக்காக. அல்லேலூயா. எழுந்து கொம்பின் தைலத்தை குப்பியில் நிரப்பி கொண்டு பெத்லகேமில் இருக்கதான ஈசாயின் குடும்பத்துக்கு போ, நான் உன்னை அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை உயர்த்துவதற்காக, என்னை அனுப்புவதற்காக, என்னை தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் பொய் சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்றார். அல்லேலூயா. அது கீழுள்ள வசனத்தை வாசிங்க. அது கீழுள்ள வசனம், நான் எப்படி போவேன், கொன்று போடுவானே. ஆமென். ஆண்டவர் பொய் சொல்றார். அல்லேலூயா. நீ எங்க போற, தாவீதை அபிஷேகம் பண்ண போகிற, நான் உன்னை அனுப்புறேன், போ, அவனை அனுப்பு, அவனை அபிஷேகம் பண்ணுன்றாரு. ஆனால் சவுல் பார்த்தானா என்னை வெற்றுவானே அப்படி சொல்லும் போது, ஒரு காளையை பிடிச்சிட்டு போ கேட்டான்னா பலி செலுத்த போறேன்னு சொல்லு. பாருங்க, என்னை உயர்த்துவதற்காக என் ராஜாதி ராஜா எனக்காக பொய் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை உயர்த்துவதற்காக, என்னை மேன்மைப்படுத்துவதற்காக, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான தாவீதை உயர்த்துவதற்காக, இவன் என் காரியமாக போவான், என் காரியம், என் வேலையை செய்வான்னு சொல்லி அவனை உயர்த்துவதற்காக கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? புறக்கணித்ததான சவுலுக்காக நீ மட்டும் புலம்பிக் கொண்டிருப்பாய். தைல குப்பியை, கொம்பின் தைலத்தை எடுத்துட்டு நீ ஈசாயின் இடத்துக்கு போ. அவன் ஏங்கன்னு கேட்டான், நான் ஒரு காளையை கொண்டு போ, பலி செலுத்துவேன் என்று சொல்கிறான். அல்லேலூயா. அங்கே போன உடனே, அந்த ஈசாயின் இடத்துல போன உடனே அவனுடைய எல்லா பிள்ளைகளையும், 7 பிள்ளைகளையும் பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தோட்டத்தை பார்க்காதப்பா, அவன் தோட்டத்தை, அவன் இல்லைன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் கடைசியாக சொல்கிறாரு, இன்னும் வேறு யாருன்னா இருக்காங்களா? ஒருத்தர் இருக்கிறான், என் ஆடு மேய்ச்சின்னுக்கிறான். அல்லேலூயா. இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், ஆடு மேய்ச்சினான். அவன் சின்ன பையன், அவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன். அல்லேலூயா. அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படி சொல்லும் போது, அவனை இல்லை, அவனை கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அவனை கொண்டு வந்த உடனே
ஆண்டவர் இவன் சாமுவேல் பார்க்குறாரு, அவன் தோற்றத்தை பார்க்குறாரு. இவன் இல்லை அவன் நினைக்கிறான், இவன் இல்லை அவன் சொல்கிறாரு கர்த்தர், அவன் தோற்றத்தை பார்க்காத, இவன் தான் நான் அபிஷேகம் பண்ணவன். அல்லேலூயா. இப்பொழுது அந்த குப்பின் தைலத்தை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணி ராஜான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ராஜா இந்த தாவீதை ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் என்பதற்கான ஒரே ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்கே அவர் சொல்கிறாரு, அவன் ராஜா ஆன உடனே, அபிஷேகம் பண்ண உடனே நேரம் எங்கே தெரியுமா போனான்? மறுபடியும் துண்டு எடுத்து தோல் மேலே போட்டு ஆடு மேய்க்க போயிட்டான். நானும் தான் கேட்டிருப்பேன், எப்பொழுது சிங்காசனத்தில் உட்கார வேணும் அப்படி சொல்லி சாமுவேல் கிட்ட நான் கேட்டிருப்பேன். எப்போ சிங்காசனத்தில் நான் உட்காரணும், எப்போ அந்த தாவீதை துரத்தி என்கிட்ட அந்த ஆசனத்தை எனக்கு கொடுப்பீங்க அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கணும். ஆனால் ஒன்றுமே சொல்லலை, அவன் பாட்டு போகிறான். இப்போ இந்த 7 சகோதரர்கள் பார்க்குறாங்க, இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் எல்லாம் இராணுவத்தில் இருக்கிறவர்கள், பயங்கர பலசாலிகள். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அவளை 23வது வசனம் நினைக்கிறேன், வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 13 23 ஆ ஆ ஆ இல்லைம்மா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமையினால் ஆ ஆ ஆமையினால் அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொல்றார், பின்பு அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஊழியத்தை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு, நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னை நான் அழைச்சிருக்கிறேன்பா, இந்த அனுப்புகிறேன், இந்த ஊழியத்தில் உன்னை அனுப்புகிறேன், நீ என்ன செய்கிற, உன் சாட்சிகளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. தாவீதை ராஜாவாக்கினதுக்கு தேவன் சாட்சி சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை குறித்து நம்ம குடும்பத்தில் நம்மளை குறித்து நம்ம அப்பா அம்மா சாட்சி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. கூட பிறந்தவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்னை அழைத்தவருக்கு நான் எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறேன், என்னை தெரிந்து கொண்டவருக்கு நான் எப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் நிதானித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 4:11. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, வாயை உண்டாக்கினவர் யார்? செவிடனையும் உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? நான் அல்லவா? ஆதலால் போ இருந்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கர்த்தர் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. 11வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 11. கர்த்தர் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நான் அல்லவா? அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை மீதியானர் கைக்கு உன்னை நீக்கலாக்கி ரட்சிப்பேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ? அல்லேலூயா. என்னை யார் அனுப்புனார் என்று முதல்ல நீங்க நிதானிங்க. யாருக்காக நான் ஆராதனை செய்கிறேன்னு சொல்லி நிதானிங்க.